கணபதி கௌத்துவம். நாட்டிய நிகழ்ச்சியில் முதலாக வருவது கௌத்துவம். கௌத்துவம் என்றால் புகழ் பாடுவது என்று பொருள். அவ்வாறு ஒரு கடவுளை வர்ணித்து போற்றி வணங்கி ஆடுவதாகவே கௌத்துவங்கள் இயற்றப்பட்டுள்ளன. இதில் சாகித்யங்களும் சொற்கட்டுகளும் ஒன்றோடு ஒன்று பின்னி வருவதாக அமைந்திருக்கும். யானை முகம் கொண்ட கணபதியை வர்ணித்து துதித்து அவரது அருள் வேண்டி ஆடப்படுவதே கணபதி கௌத்துவம். ராகம், நாட்டை, தாளம், ஆதி இயற்றியவர் தஞ்சை நால்வர் அவர்கள். கிட்ட கிண்ண தொங்க டக்கு தாம் தொங்க தங்கு கு தங்கு கு தங்கு கு தி தாம் குட்ட கிட்ட கிண்ண தொங்க டக்கு தாம் தொங்க தங்கு கு தங்கு கு தங்கு கு தி தாம் கிட்ட கிண்ண தொங்க டக்கு தாம் தொங்க தங்கு கு தங்கு கு தங்கு கு தி தாம் குட்ட கிட்ட கிண்ண தொங்க டக்கு தாம் தொங்க தங்கு கு தங்கு கு தங்கு கு தி தாம் குட்ட கிட்ட கிண்ண தொங்க டக்கு தாம் தொங்க தங்கு கு தங்கு கு தங்கு கு தி தாம் குட்ட கிட்ட கிண்ண தொங்க டக்கு தாம் தொங்க தங்கு கு தங்கு கு தங்கு கு தி தாம் தா தங்கி தங்கி கிட்ட தக்க திக்கு தாம் தட்ட திரி கிட்ட தொம் தொம் திக்கும் தாரி திக்கிட்ட கிட்ட தக்கது தி தொங்க காதங்கி தங்கி கிட்ட தகதி குத்தாம் தத்தெரி கிட்ட தொந்தம் திக்கும் தரி தெக்கிட்ட கிட்ட தகதி கிட்டுங்க ஹரி திரு மருகனை விண்ண விநாயக வினை கேட அருளிய கணபதி ஜெய ஜெய ஆதிர மருகனை விக்ன விநாயக வினை கேட்ட அருளிய கணபதி ஜெய ஜெய திக்கிட்ட உதர கடங் ஜெய ஜெய திக்கிட்ட உதர கடங் கிண்ணம் கிட்ட முதர கடல் ஜெய ஜெய கிட்ட முதர கடல் கிண்ணம் ததிக்க துதி யானை முக தன்னை தொம் கிட்ட கிட்ட தக்க தொம் தொம் தக்க தேவர்கள் கணபதி காதிக்க தூதிக்க யானை முகனை தொந்தருகிடதக தொம் தொம் தக்க தேவர்கள் கணபதி கிட்ட கிட்ட தக்கது தொங்க கணபதி கௌதுவம் கற்றவர் விண்ணயர உப்புடுதாம் உப்புடுகை கிட்ட கிட்ட தகதிக்கு தொங்க கணபதி கௌத்வம் கற்றவர் வினை கெட உப்புடுதாம் உப்புடுதை குதி கூத கீட்ட கும்பிட கிடதகிடல் தாங்கி கிடதகதி கூத்த